காசாவின் தெற்கு முனையில் உள்ள ரபா நகரில் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகிறது. இதனை அந்த நாட்டு ராணுவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டதாகவும் அரசின் அனுமதி கிடைத்ததும் தாக்குதல் தொடங்கும் எனவும் கூறினார். 23 லட்சம் பேர் வசிக்கின்ற இந்த நகரில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேலின் கூட்டாளியான அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதனை இஸ்ரேல் கண்டுகொள்ளவில்லை. ரபா நகரில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்காக 40,000 கூடாரங்களை இஸ்ரேல் ராணுவம் ஏற்பாடு செய்துள்ளது. ஒரு கூடாரத்தில் 10 முதல் 12 பேர் தங்கலாம். இந்த நகரில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு மாதம் ஆகலாம் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக எகிப்து நாட்டு உளவு துறையினருடன் இஸ்ரேல் அரசு ஆலோசனை நடத்தி இருக்கின்றது. ஆனால் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எகிப்து அரசு இதனால் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது. இஸ்ரேலுடன் தொடர்ந்தும் ஆலோசனை நடத்தி வருவதாக அமெரிக்காவும் சொல்லியிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் இணைந்து ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரி கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர். அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையில் அர்ஜென்டினா, ஆஸ்திரியா, பிரேசில், பல்கேரியா, கனடா, கொலம்பியா, டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, ஹங்கேரி, போலந்து, போர்த்துகல், ரொமேனியா, செர்பியா, ஸ்பெயின், தாய்லாந்து மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்துள்ளன. காசாவில் 200 நாட்களுக்கு மேலாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோருகின்றோம். அவர்களில் எங்கள் நாட்டின் குடிமக்கள் உள்ளனர். பணைய கைதிகள் மற்றும் காசாவில் உள்ள மக்களின் விதி சர்வதேச சட்டத்தால் பாதுகாக்கப்படுவதும் சர்வதேச நாடுகளின் கவலைக்குரியதும் ஆகும். பணைய கைதிகளின் விடுதலை மற்றும் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரும் ஒப்பந்தத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அந்த ஒப்பந்தம் காசாவில் கூடுதல் மனிதாபிமான நிவாரண உதவிகளை கொண்டு சேர்க்கும், பகையை முடித்துக் கொள்ளவும் வழி அமைக்கும். காசா மக்கள் அவர்கள் வீடுகளுக்கு திரும்பலாம். அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளுக்கான தயாரிப்புகள் அவர்களுக்கு முன்னதாக கையளிக்கப்படும். எங்கள் மக்களை வீட்டுக்கு அழைத்து வரும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு வலுவான ஆதரவு அளிக்கின்றோம். ஹமாஸ் தங்கள் பிடியில் உள்ள கைதிகளை விடுதலை செய்ய அழைப்பு விடுக்கின்றோம். இந்த நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வரவும் இதனால் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை கொண்டு வரவும் கூட்டாக கவனம் செலுத்த இயலும். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வரும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இந்த தாக்குதலில் பலியானோற்ற எண்ணிக்கை 34,000 கடந்துள்ள நிலையில் போரை உடனடியாக தடுத்து நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் சியாகோ, பிரான்சிஸ்கோ, நியூயார்க், கலிபோர்னியா உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் காசா போரை நிறுத்த கோரி பாலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் வலுவடைந்துள்ளது. நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் தொடங்கிய மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டம் ஹார்வர்ட் ஐவி லீக் ஸ்கூல் மற்றும் கலிபோர்னியா, டெக்சாஸ் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களிலும் பரவியது. மாணவர்களின் போராட்டத்தை கலைக்கின்ற நோக்கம் நேற்று முன்தினம் அதிகாலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அமைத்த அந்த கூடாரங்கள் அகற்றப்பட்டு சிலரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாணவர்களின் பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் போராட்டத்தில் தற்போது சேர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆலோசனை நடத்திய அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர் மைக் ஜான்சன் போராட்டத்தை நிறுத்த முடியவில்லை என்றால் பல்கலைக்கழக தலைவர் மனோஜ் ஷாபிகை ராஜினாமா செய்யுமாறு தெரிவித்தார். மேலும் போராட்டம் நிறுத்தப்படாவிட்டால் அதாவது காவல்துறையினர் மூலம் நிறுத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் கொலம்பியா, ஹார்வர்ட் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் போராட்டம் மாணவர்களை கலைக்கும் பணியில் காவல்துறையினர் நேற்றைய தினம் ஈடுபட்டிருந்தனர். இதையும் தாண்டி பாலஸ்தீனத்துக்கான ஐநா பிரிவை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக சுமத்திய அந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் நிரூபிக்காததால் அந்த பிரிவுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிதியுதவியை மீண்டும் தொடரப்போவதாக ஜெர்மனி தெரிவித்திருந்தது. இது குறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகமே மேம்பாட்டுத்துறை அமைச்சகமும் கடந்த புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருந்தது. UNRWA பணியாளர்களுக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இடையே தொடர்பு உள்ளதாக இஸ்ரேல் சுமத்திய இந்த குற்றச்சாட்டு குறித்து இஸ்ரேலின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேத்ரின்
ஹலோனினா தலைமையில் விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் அறிக்கையில் தனது குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான போதுமான ஆதாரங்கள் சுமார் 4 மாதங்கள் கழித்தும் இஸ்ரேல் தரவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. இதனையடுத்து UNRWA அமைப்புக்கு நிதியுதவி அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பாதுகாப்பு ஆலோசகர் மார்க் ரெகேவ் கடந்த ஜனவரி மாதம் அளித்த ஒரு தொலைக்காட்சியில் பேட்டியில் சொல்லியிருந்தார். இஸ்ரேலின் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் UNRWA அமைப்பில் சம்பளம் பெற்று வருபவர்களுக்கு ஈடுபட்டதாக கூறியிருந்தார்கள். இதனையடுத்து அந்த விவகாரத்தில் சில ஊழியர்கள் பணி நீக்கம் செய்ய உள்ளதாக UNRWA அறிவித்தது பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்பாக அந்த அமைப்புக்கான நிதியுதவியை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் சொல்லியிருந்தன. அந்த நாடுகளுடன் ஜெர்மனியும் இந்த விடயத்தை கூறியிருந்தது. எனினும் UNRWA அமைப்பு மீதான தனது குற்றச்சாட்டை உறுதி செய்வதற்கான ஆதாரங்களை இஸ்ரேல் இன்னும் தர முடியாததால் அந்த அமைப்புக்கான நிதியுதவியை மீண்டும் தொடரப்போவதாக ஜெர்மனி தற்போது அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா ரகசியமாக வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்ய படையினருக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். மார்க்ஷெஸ் அமெரிக்க படையினரின் அனுமதி வழங்கிய உக்ரைனுக்கான பாதுகாப்பு உதவியின் ஒரு பகுதியாக இந்த ஏவுகணைகள் இந்த மாதமே உக்ரைனை சென்றடைந்திருக்கின்றன. இந்த ஏவுகணைகளை ஆக குறைந்தது ஒரு தடவையாவது உக்ரைன் பயன்படுத்தி இருக்குது. கிரிமியாவில் நிலை கொண்டுள்ள படையினருக்கு எதிராக பயன்படுத்தியுள்ளது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா முன்னர் ADCMS ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கியிருந்தது. எனினும் அந்த ஏவுகணையை விட வலுவான ஏவுகணைகளை வழங்க தயக்கம் கொண்டிருந்தது. எனினும் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது அமெரிக்க ஜனாதிபதி ரகசியமாக அனுமதி வழங்கியுள்ளது. இந்த ஏவுகணைகள் 300 கிலோமீட்டர் செல்லக்கூடியவை. ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் இந்த ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய முடியும் என்று சொல்லி ராஜ்யாங்க திணைக்கள அதிகாரி ஒருவர் சொல்லியிருந்தார். உக்ரைன் தனது நடவடிக்கை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தினை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்வதால் அமெரிக்கா இதனை பகிரங்கப்படுத்த இல்லை. அமெரிக்கா எத்தனை ஏவுகணைகளை அனுப்பியுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. எனினும் இந்த ஏவுகணைகள் போர் முனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் ஜக் சுஷ்லின் தெரிவித்திருந்தார். அவை மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆனால் நான் முன்னர் சொன்னதை போலதான் இலகுவான தீர்வுகள் எவையும் இல்லை என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். கிரிமியாவில் உள்ள விமான தளத்தை தாக்குவதற்கு புதிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி இருக்கின்றது. எனது பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்திக்கு தகவல் தெரிவித்திருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருந்தது. இவை இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு சீனா, ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகள் உதவுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டியிருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அவருடைய நண்பர்களிடமிருந்து தாராளமான ஆயுதங்களை பெறுகின்றார். வடகொரியா அவருக்கு பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை, பீரங்கி குண்டுகளையும் அனுப்புது. சீனாவும் ரஷ்யா ஆயுத உற்பத்தியை வெகுவாக அதிகரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப பாகங்களை வழங்கி வருகிறது. இது தவிர ஈரானும் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் நகரங்கள் மீதும் அந்த நாட்டின் முக்கிய கட்டமைப்புகள் மீதும் ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இத்தகைய தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உக்ரைனுக்கு உதவி அளிப்பது தனது கடமை. அதற்காகத்தான் அந்த நாட்டுக்கு கூடுதல் இராணுவ உதவி அளிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக என்றும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. உக்ரைன், இஸ்ரேல், தாய்வான் ஆகிய கூட்டாளிகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக $9,530 கோடி நிதியுதவி அளிப்பதற்காக மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் மேலவையான செனட் சபை கடந்த புதன்கிழமை ஒப்புதல் அளித்திருக்கின்ற என்ற விடயத்தை பதிவு செய்கின்ற பொழுது அந்த மசோதா சட்டமாக்கப்பட்டதை தொடர்ந்து உக்ரைனுக்கு கூடுதலாக $6,080 கோடி அனுப்பி வழிவைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த விடயத்தில் பதிவு செய்து கொண்டு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் தொடர்ச்சியாக நின்று கொண்டே செல்கின்றது பல ஆண்டுகளை கடந்து. அதே போன்று இப்பொழுது பலஸ்தீனம் இஸ்ரேலுடைய போரும் பல மாதங்களை கடந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. என்ன நடக்க போன்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு நிஜக்கணினூடாக இணைந்திருப்போம். வணக்கம்.